எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, ஃபுல்கா இதுக்கு எல்லாமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான நார்த் இந்தியன் சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம கொண்டக்கடலை அதாவது சன்னா வச்சு செய்ய போகிறோம். இது சன்னா கோஃப்தா கறி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இது 250 ml கப். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாருங்க, 8 மணி நேரம் ஊறி கடலை நல்லா சாஃப்டாக இருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு கொண்டக்கடலையை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், நறுக்குன ஒரு துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு கை கொத்தமல்லி இலை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கலாம். பல்ஸ் மோட்ல 2-3 தடவை போட்டு ரொம்பவும் கொரகொரப்பா இல்லாம அதே சமயம் ரொம்பவும் நைஸா அரைச்சிடாம ரவை அளவுக்கு அரைச்சிக்கலாம். கோஃப்தா கலவை ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா மாவு எடுத்து சின்ன சின்ன கோஃப்தா பால்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் உருட்டி வச்ச கோஃப்தா உருண்டையை மெதுவாக ஒன்று போடுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுங்க. ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போது கோஃப்தா கறிக்கு கிரேவி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்க்குறேன். இது உப்பு சேர்க்காத வெண்ணெய். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நறுக்குன 2 பெரிய வெங்காயம், கீர்ன 2 பச்சை மிளகாய், நறுக்குன 1 துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து நறுக்குன 4 தக்காளி, கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விடுங்க. 1 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து கிண்டுங்க. சேர்த்து தக்காளி நல்லா மசிச்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு கலவையை ஆற விடுங்க. ஆறுனதும் மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே சாஸ்பேனில் கொஞ்சம் வெண்ணெயை சேர்த்து அரைச்ச மசாலா கலவையை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் உப்பும் கரம் மசாலா தூளும் சேர்க்குறேன். பேனை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கசூரி மேத்தியை கசக்கி சேர்த்துக்கலாம். இப்போ கறி பேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுல்ல கொஞ்சம் கிரேவியை ஊற்றி கோஃப்தாஸை மெதுவாக மேலே வைங்க. மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சூடாக சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான சன்னா கோஃப்தா கறி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக செய்கிற சப்ஜி சைட் டிஷ்க்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.